அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தேய்பிறை சஷ்டி இந்த நாளன்று முருகனை நம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக நம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், என்ன நெய்வேத்தியம் வைத்தால் மிகவும் சிறப்பு, சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு வரி மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை நீங்கள் சொன்னாலே போதும், முருகனுடைய அருள் கிடைக்கும். அவர் நிச்சயமாக உங்களுக்கு காட்சி கொடுப்பார். முருகனை நீங்கள் உணர முடியும். அவருடைய அன்பையும் அவருடைய ஆசையும் நிச்சயமாக உணர முடியும். முருகனை அன்போடு நீங்கள் வழிபாடு செய்யும்போது அவர் உங்கள் அருகில் தான் இருப்பார், கட்டாயமாக இருப்பார். உங்களுடைய வேண்டுதல் என்ன வேண்டுதல் இருந்தாலும் கேளுங்க, நிச்சயமாக நடக்கும். தேய்பிறை சஷ்டி பூஜை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னா, சனிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி மதியத்திலிருந்து சஷ்டி திதி ஆரம்பிக்குது. அதாவது 1/26லிருந்து 1/25 வரை நமக்கு பஞ்சமி திதி இருக்கின்றது. அதற்கப்புறம் சஷ்டி திதி ஆரம்பிக்கின்றது 1/26லிருந்து. ஞாயிற்றுக்கிழமை காலை 11:16 வரை, அதாவது ஒரு 11:15ன்னு வச்சுக்கோங்க, 11:15 வரை நமக்கு 11:15 வரை நமக்கு சஷ்டி திதி இருக்கின்றது. நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் சனிக்கிழமை மாலை நேரம் வழிபாடு செய்து கொள்ளலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம் நீங்கள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை மாலை வழிபாடு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். அதில் என்றும் ஒரு தவறு கிடையாது. நம் திதிக்குள்ளார வழிபாடு செய்வது இன்னமும் நமக்கு சிறப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது தானே தவிர, மற்றபடி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் கூட வழிபாடு செய்யலாம். திதி நேரம் சனிக்கிழமை மதியத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு 11:15 வரை தான் நமக்கு சஷ்டி திதி இருக்கின்றது. சனிக்கிழமை மாலை நேரம் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே வழிபாடு செய்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்கிறீங்கன்னா ஒரு காலை ஒரு 8 மணிக்குள்ளோ 9 மணிக்குள்ளோ நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்துலேருந்து ஒரு காலை 8 மணிக்குள்ளே நீங்கள் தாராளமாக சஷ்டி பூஜை செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம். அதாவது நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்களா, எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நீங்கள் முருகனுக்கு வழிபாடு செய்துட்டு அதற்கப்புறம் உங்களுடைய வேலையை பார்த்து கொள்ளலாம். ஏன்னா ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நம்மளுடைய முருகன் வழிபாடு. முருகனை அன்போடு வழிபாடு செய்யும்போது அவருடைய ஆசை நமக்கு கட்டாயமாக கிடைக்கும். நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்க வேண்டும் அப்படின்னா, குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிறவங்களும், பிரச்சனைகள் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் தேய்பிறை சஷ்டி அன்று வழிபாடு செய்யும்போது அதற்கான பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா, முருகனுடைய படம் எடுத்து வச்சுக்கோங்க, அல்லது சிலை இருக்குன்னா சிலை, வேல் இருக்குன்னா வேல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அவருடைய படத்தை நல்லா நீங்கள் ஒரு கிளாத்தால் சுத்தம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் செய்துக்கோங்க. பாதத்துலேயும் பொட்டு வச்சுக்கோங்க, சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க, ஒரு நெற்றியிலையும் வச்சுக்கோங்க. சந்தன குங்குமம் போட்டுலாம் படத்திற்கு அலங்காரம் செய்துட்டு செவ்வரளி மலரோ அல்லது மல்லிகை பூவோ அல்லது உங்ககிட்ட என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க. பொதுவாகவே நம்ம முருகனுக்கு செவ்வரளி பூக்கள் தான் வைப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த பூக்கள், சாமந்தி பூ கிடைச்சா கூட போதும், தாமரை பூ கிடைத்தாலும் முருகனுக்கு மிகவும் உகந்த பூ தான். தாமரை பூக்கள் கூட நீங்கள் வைக்கலாம். பூக்களால் அலங்காரம் செய்துட்டு சரவணபவ கோலம் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு எழுத்துக்கிட்டேயும் ஒவ்வொரு தீபம் ஏற்றணும். 6 தீபமும் ஏற்றலாம், நீங்கள் ஒரே ஒரு அகல் விளக்கும் ஏற்றலாம், பிரச்சனை கிடையாது. 6 தீபம் தான் கட்டாயமாக ஏற்றணுமானா அப்படி ஏற்றுவது ரொம்ப நல்லது. அப்படி ஏற்றாட்டால் கூட நீங்கள் ஒரு தீபம் ஏற்றிக்கொள்ளலாம். ஆனால் நம்ம முருகனுக்கு 6 தீபம் வழிபாடு செய்யணும். ஏன்னா அவர் 6 முகம் கொண்டவர். அதனால் 6 தீபம் தான் நமக்கு வழிபாடு செய்யணும். அன்றாட முருகன் வழிபாடு செய்கிறவங்க ஒரு தீபம் ஏற்றினால் போதும். இந்த சஷ்டி அன்று, கிருத்திகை அன்று, அவர் கூறிய நாள் என்று நம்ம தீபம் ஏற்றும்போது 6 தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது 100% நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் நமக்கு. அல்லது ஒரு அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க. அந்த அகல் விளக்கில் நீங்கள் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா, நல்லெண்ணெய், நெய் இந்த 2ல் ஏதாவது ஒன்று ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பஞ்சு திரியால் தீபம் ஏற்றிட்டு, சுக்கு பொடி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா சுக்கு பொடி கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு அந்த எண்ணெயில் கலந்து விட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. சுக்கு பொடி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. நீங்கள் நார்மலாக நல்லெண்ணெய் தீபம் மட்டும் ஏற்றி வைத்தால் போதும். ஏற்றி வைத்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, முருகனுக்கு தேன் நெய்வேத்தியம் வைக்கலாம், அல்லது பால் கூட வைக்கலாம், அல்லது கல்கண்டு, உங்களால் முடிந்தது நெய்வேத்தியம் வைக்கலாம். ஏன்னா அவருக்கு உகந்தது தேன் அப்படிங்கிறது இருப்பதனால் தேன் வைக்கிறது ரொம்ப நல்லது. பாலில் கூட நம்ம கலந்து வைத்து கொள்ளலாம், அல்லது நீங்கள் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மட்டும் வைத்தா கூட போதும். உங்களால் முடிந்தது நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க. சொல்ல வேண்டிய மந்திரம், இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். நம்ம எப்படி ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லுவோமோ
அதே போல் இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். சொல்வதனால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முருகனை வந்து உணர முடியும், உங்களால் நிச்சயமாக உணர முடியும். வேண்டுதல் வந்து நிறைவேறும். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தினமும் சொல்லலாம், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சொல்லலாம். சொல்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஓம் குமராய நமக. அன்றாட நம்ம இந்த மந்திரத்தை சொல்வதும் ரொம்ப நல்லது. ஓம் குமராய நமகங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். சொல்லி அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் பூக்களெல்லாம் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்றால் நீங்கள் வந்து மந்திரத்தை மட்டும் சொல்லனா கூட நீங்கள் 108 முறை சொல்லிக்கொள்ளலாம். எவ்வளோ நேரம் சொல்லலாம் நினச்சிங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் சொல்லலாம். இவ்வளோ நேரம் தான் நம்ம சொல்லணும் இது கிடையாது. எவ்வளோ வேண்டுமானாலும் நம்ம சொல்லலாம். குறைஞ்சது 108 முறை, 27 முறை, 9 முறை இந்த மாதிரி எண்ணிக்கையில் நம்ம சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு நீங்கள் முருகனுக்கு வந்து கற்பூர ஆரத்தி தீபம் எல்லாத்தையும் காமிச்சிடுங்க. காமிச்சிட்டு அவர்கிட்ட வந்து மனம் உருகி பிரார்த்தனை செய்யுங்க. முருகன், நான் உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன், நீ தான் எனக்கு இந்த பிரச்சனைலாம் தீர்த்து வைக்கணும், உன்னை மட்டும் நான் நம்புகிறேன், உன்னிடம் வந்து நான் சரணாகதியாக அடைந்து கேட்குறேன், நீ வந்து எனக்கு வந்து என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வை. குழந்தை இல்லாதவர்கள் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு, நான் ரொம்ப கவலையில் இருக்கேன், எனக்கு குழந்தைய கொடு அப்படிங்கிறத நீங்கள் வந்து மனம் உருகி பிரார்த்தனை செய்துக்கோங்க. உங்களுடைய அந்த மனமுருகி பிரார்த்தனை செய்கிறத நிச்சயமாக முருகன் பார்ப்பார், கேட்டுக்கொண்டு தான் இருப்பார். அவர் வேண்டுதலை சீக்கிரமாக நிறைவேற்றி வைப்பார். நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு கவலையும் சரி, ஒரு ஒரு மன அழுத்தம் கூட சொல்லலாம். நிறைய பேர் அந்த அழுத்தத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க. ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே வந்து அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தான் அதிகமாக போகிறாங்க. எதற்காக அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற கவலையை விட மற்றவர்கள் கேட்டு கேட்டு தான் அவங்கள வந்து ரொம்ப நோகடிக்கிறது. அநியாயத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது வந்து மற்றவர்கள் தான். அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க கூட புரிஞ்சுக்கிட்டு சரின்னு விட்டுருவாங்க. நான் அடுத்தவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை பிறக்கலையா, ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படி இப்படின்னு கேட்டு அவங்கள போட்டு ரொம்ப பாடாப்படுத்துறது. இந்த மாதிரிலாம் யாரும் யாரிடம் கேட்கக்கூடாது. ஏன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு தான் அவங்களுக்கு தான் அதோட வலிகள் தெரியும். அதனால் நம்ம வந்து யாரும் யார்கிட்டையும் வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. கட்டாயமாக எல்லாருக்குமே குழந்தை பிறக்கும். ஒரு சில பேருக்கு வந்து தாமதம் ஆகலாம். அவங்களுக்கு வந்து சூழ்நிலையால் தாமதமாகலாம். அப்படி இல்லைன்றால் அவங்களுடைய ஜாதகத்திலே கொஞ்ச நாள் கழித்து தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கலாம். ஏதாவது ஒன்று இருக்கலாம். இல்லாமலாம் நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போகாது இல்லையா? அதனால் அது கட்டாயமாக எல்லாமே சரியாகும். சுற்றி இருக்கிறவர்கள் வந்து கேட்டு கேட்டு அவங்கள வந்து தொந்தரவுப்படுத்தக்கூடாது. அவங்களுக்குள்ள ஒரு டிப்ரெஷன் ஆக்க விடக்கூடாது. முருகனை வந்து நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. குழந்தை இல்லாதவர்கள் நிச்சயமாக முருகனே உங்களுக்கு வந்து குழந்தையாக பிறப்பாங்க. நம்பிக்கையுடன் இருங்க. யாருமே பார்த்தீங்க உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு யாராவது கேட்டு கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா காதலே வாங்கிக்காதீங்க. முருகனை மட்டும் நீங்கள் நம்புங்க. முருகன்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு இவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்களே, நீ தான் எனக்கு சீக்கிரமாக குழந்தைய கொடுங்கன்னு கேளுங்க. நிச்சயமாக முருகன் வந்து கொடுப்பாரு. நம்பி இருங்க. என்றைக்கு இருந்தாலும் நமக்கு குழந்தை பிறக்காம பிறப்பது, நிச்சயமாக நமக்கு குழந்தை பிறக்கும். முருகனே நமக்கு வந்து பிறப்பார் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. நிச்சயமாக சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எல்லாருமே இப்போ குழந்தை இல்லாதவர்கள் யாராவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்படுறதுனால எதுவும் ஆக போகிறது கிடையாது. நம்பிக்கையுடன் இருங்க. உங்கள் வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணி வாழுங்க. நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை சீக்கிரமாக பிறக்கும். டிப்ரெஷனுக்குள்ளே போகாதீங்க, மன அழுத்தத்துக்குள்ளே போகாதீங்க. யாராவது உங்களை கேட்டு கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுங்கள். எனக்கு நான் குழந்தை பிறக்காம பிறப்போகுது, சீக்கிரமாகவே எனக்கு வந்து அந்த கடவுளே வந்து பிறக்க தான் போகிறாங்க அப்படிங்கிறது திமிராகவே நீங்கள் பதில் சொல்லலாம். ஒன்று தவறு கிடையாது. எனக்கு குழந்தை கட்டாயமாக பிறக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தைரியமாகவே நீங்கள் சொல்லணும். கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கும்போது நீங்கள் நிச்சயமாக சொல்லணும். கடவுளை வந்து மனதார நம்பணும். உங்களுடைய குலதெய்வத்தை நம்புங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நம்புங்க. அவங்க என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. முருகனை வந்து குழந்தை பாக்கியத்திற்கு நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும். முருகன் வந்து எல்லா வேண்டுதலுமே அவர் நடத்தி வைப்பார். ஆறுமுகம் கொண்ட இந்த முருகன் வந்து நம்மளுடைய கேட்குற வரங்கள் அனைத்துமே அவர் கொடுப்பார். நம்ம பொறுமையுடனும் நம்பிக்கையுடன் நம்ம இருக்கும்போது எல்லாமே அவர் தருவார். நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு வழிபாடுமே நீங்கள் நம்பிக்கையுடன் பண்ணும்போது தான் ஜெயிக்க முடியும். இந்த தேய்பிறை சஷ்டி, இந்த ஆவணி மாதம் தேய்பிறை சஷ்டி பூஜையை உங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக முடியும் அப்படின்னு செய்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எளிமையான முறையில் கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். முருகனுடைய படம் இருந்தாலே போதும். அவருடைய கந்தசஷ்டி கவசமோ அல்லது வேல்மாறலோ உங்களுக்கு படிக்க தெரியும் அப்படின்னா படிச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோனில் கூட நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். பாடல்கள் நீங்கள் கந்தசஷ்டி கவசம் போட்டிங்கன்னா ஃபோனில் வரும், அதை நீங்கள் கேட்கலாம். இந்த மந்திரம் மட்டும் 108 முறை சொன்னாலே போதும். உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும்.
வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற முருகன் தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து முருகன் பற்றிய வராகன் பற்றிய தகவல், ஆன்மீக தகவல், பொதுவாக எல்லா தகவலுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவலாவது உபயோகமாக இருக்கும். மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.